தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவ அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். நாம் பார்க்கின்றோம், அண்ணா கோவில் இருக்கின்றார். 7 ஆண்டு காலமாக கணவனோடு வாழ்ந்தார். பிறகு கைம்பெண்ணாக மாறினவள். இந்த கைம்பெண்ணாக மாறின இவள் 84 ஆண்டு காலமாக தெய்வத்துடைய பணி செய்து கொண்டு வருகின்றார். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள். ஒன்று, இவள் ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். உலகத்துடைய பார்வையில் பெண் பலவீனத்தோடு இருக்கின்றாள் என்று இவர்கள் பார்க்கின்றார்கள். 2வது, இவள் ஒரு கைம்பெண், பலவீனத்தோடு இருக்கின்றவள். 3வது, இவள் வயதானவள், பலவீனத்தோடு இருக்கின்றவள். அப்படி இருந்த போதிலும் பலவீனத்தோடு இருக்கிற இந்த மகளானவள் இறைவனுக்கு பணி செய்த காரணத்தினால் தெய்வம் இவள் வழியாக பெரிய பெரிய காரியங்களை செய்து கொடுக்கிறார். என்ன காரியங்கள்? அதான் 38வது வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அவள் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசி கொண்டிருந்தாள். அப்போ அத்தனை ஆண்டு காலமாக அவள் தெய்வத்தை பற்றி, மீட்பரை பற்றி எடுத்து சொல்லி கொண்ட காரணத்தினால் இறுதியில் யாரை அவள் சந்திக்கின்றால்? மீட்பரை அவளால் காண முடிகிறது. அப்போ பலவீனத்தோடு இருக்கின்ற எந்த ஒரு மகளும் இதோ நான் தனியாக இருக்கின்றனே, நான் சோர்ந்து இருக்கின்றேன் என்று இருக்க தேவையில்லை. காரணம், தெய்வம் உங்களை பயன்படுத்தி கொண்டு, ஒரு பெரிய கருவியை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வழியாக அநேக மக்களுக்கு மீட்பரை பற்றியுள்ள செய்தி கொடுப்பதற்கும் மீட்பரை நீங்கள் காண்பதற்கும் வாய்ப்பு தெய்வம் உருவாக்கி கொடுப்பார். அப்போ நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், நான் கைம்பெண்ணாக இருக்கின்றேன், எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தை விட்டுக்கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும், தெய்வம் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், எல்லா நிலையிலும் என்னை பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கிருபை அங்கு கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, பலவீனவர்களை நீ எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துகிறீர் என்பதை இதன் வழியாக நாங்கள் அங்கின்றோம். பலவீனத்தோடு நான் இருக்கின்ற சமயத்தில் உன்மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது அந்த பணி வழியாகவே நீர் பெரிய மகத்துவம் அடைகின்றீர். அதன் வழியாகவே உன்னை நீ வெளிப்படுத்துகின்றீர். நாங்கள் உமக்கு நடு செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பணி வாழ்வில் நாங்கள் சோர்வடையாமல், எங்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் நாங்கள் சோர்வடையாமல், எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் அதில் மூழ்கி போகாமல் அந்த பலவீனம் வழியாக நாங்கள் உம்மை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபை எங்களுக்கு தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.